தருமபுரியில் திமுகவினர் ஏராளமானோர் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். காரிமங்கலம் பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதியதாக அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு கழக துண்டினை அணிவித்து வரவேற்று முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான KP அன்பழகன் வரவேற்றார். மேலும் இதில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கும்பேனிப்பேட்டையில் உள்ள அதிமுக கிழக்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சி துணை கொறடாவும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான திருத்தணி கோ ஹரி கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில வர்த்தக அணி செயலாளர் மான்மால், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அதிமுக சார்பில் அனகாபுத்தூரில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அனகை ஜெய் பிரதர்ஸ் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை மற்றும் உணவு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப தன்சிங் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் புரட்சி தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற முகாமினை முன்னாள் அரசு தலைமை கொறடா தாமரை எஸ் ராஜேந்திரன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாஸ்கர், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சேட்டு ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவையொட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஒன்றிய செயலாளர் மனோகரன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் தெற்கு மாவட்ட செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டார். மேலும் அவர் புரட்சி தலைவர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்ட தலைமை அதிமுக அலுவலகத்தில் பூத் கமிட்டி அமைப்பது குறித்த ஆலோசனை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம்ரா விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் குணசேகரன், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் RVN கண்ணன், சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் KSN வேணுகோபால், தங்கதுரை, முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் நெப்போலியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் புரட்சி தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் மேல் நல்லாத்தூரில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான BV ரமணா பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.